வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராஃப்ட் ஐட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரீயூஸ் ஐடியா தான். நம்ம வாட்டர் பாட்டில், அதாவது 5 லிட்டர் வாட்டர் பாட்டிலை நம்ம வாங்கிட்டு அதை தூக்கி போடாமல் அதை ஒரு பால்கனி டெக்கர் லைட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் உள்ளன் நூல், ஃபெவிகால், அப்புறம் ரேடியம் லைட்ஸ் போடக்கூடிய ஒரு டேப் மாதிரி லைட்டு க்ளோ ஆகுற டேப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபெவிகாலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெறுமனே சுற்றுங்க. அந்த கலர் உள்ளன் நூல் நம்ம காம்பினேஷன் ஃபேமிலி கலர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷன் அட்ராக்ஷன் எந்த மாதிரியான காம்பினேஷன் கலர்ஸ் மேட்ச் ஆகும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் இல்லை மல்டி கலர்ஸ் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம ரோல் சுற்றிக்கிட்டே வரப்போ ஃபஸ்ட்டே கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிடணும். லைட்டாக தெரிஞ்சாலும் அதை நல்லா அழகாக ஃபஸ்ட்டே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எல்லோ, பிங்க்கு, அடுத்தது ரெட்டு, இங்கு ப்ளூ, அப்புறம் சணல் கயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் பால்கனிலையுமே சன்லைட் வரும், அதுக்காக. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ப்ளூ போட்டு அப்ளை பண்ணி இப்படியும் 4 லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா பால்கனியில் நான் கொக்கி மாட்டினது 4, அதனால 4 லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், த்ரோ பண்ணுற லைட்ஸை, எல்இடி லைட்ஸ், த்ரோ பண்ணக்கூடிய எல்இடி லைட்ஸ், அதாவது கரண்ட் போனது அல்லாட்டி நம்மளுக்கு வேணும் லைட்ஸ் போடுறதுக்கு. லைட்டு ஒரிஜினலாகவே வேணும்னா நார்மல் லைட்டு இந்த மாதிரி லைட்ஸ் வாங்கிக்கலாம். அதில் ஒயரில் கனெக்ட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். நான் பண்ண போகிறது எல்இடி, அந்த ரேடியம் லைட்ஸ் பிளிங் ஆகிறது தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு சும்மா ஒரு டெக்கர் பண்ணுறதுக்காக மட்டுமே பண்ணுறதுனால இப்படி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒயர் கூட, அதாவது கரண்ட் கனெக்ட் பண்ணுற ஒயரை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரிஜினலாகவும் பண்ணலாம். அதாவது நான் பண்ணுறது கிராஃப்ட்டு டெக்கர் அழகுக்காக பண்ணுறது. சில நேரம் அதை ஒரிஜினலாகவும் நம்ம ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம், லைட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ஒயர் யூஸ் பண்ணாமல் இதுதான் ரேடியம் லைட்ஸ் பண்ணுறது. இது மீஷோவில் கிடைக்குது. 115 rupees தான். ஸோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ கலர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி நல்லா கம் போட்டு ஒட்டின பேரும் ரேடியம் ஸ்டிக்கர்ஸை இது மாதிரி அப்ளை பண்ணி, ஸ்டிக்கர் மாதிரி தாங்க, டேப் மாதிரி ஒட்டிட்டு அந்த லைட்ஸையுமே நம்ம டெக்கர் பண்ணோன்னா நம்ம உள்ளன் நூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க இதில் எல்லாமே. ஸோ இதை நான் கயிறு வச்சு தொங்க போடுறதுனால கயிறுமே நான் கோல்டன் கலர் டேப்பை, அதாவது ரிப்பனை எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நம்ம லிட்டில் கனெக்ட் பண்ணி தொங்க விடலாம். இது நம்ம பால்கனியில் போட்டாலும் சன்லைட் படுறதுனால இந்த பாட்டில்லாம் நம்ம தொங்க போடுறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே முடியில் கலர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்ட் சன்லைட் பட்டாலுமே கொஞ்சம் அந்த பெயிண்டிங் நம்மளுக்கு இன்னும் லைஃப் கொடுக்கும். ஸோ போட்டாச்சுங்க. எப்படி இருக்குது பால்கனி? ஆல்ரெடி நான் அதில் பிளான்ட்ஸ் தொங்க போடலான்னு தான் நினச்சேன். ஸோ அதில் போய் மேலே ஏறி தண்ணி ஊற்ற முடியாதனால அதை டையாக மாற்றிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், க்ளோ ஆகுதா? ஸோ என்னுடைய கிராஃப்ட் முடிஞ்சது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.